ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். கிடையாது. 5 வருஷம் உங்க பேச்சதான் கேட்டு தொலையணும். பேசி தொலைங்களா? ஏன் தொலைய மாட்டேன்? பேச மாட்டேன். அப்ப பேசணும். இவர் பேச முடியாது. இந்த அலங்கோலங்களை மக்கள் பாத்திரக்கூடாது, இந்த அட்ராசிட்டியை மக்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைவை நீங்க கட் பண்ணீங்க. ஏங்க, ஊடகங்களுக்கு பள்ளி வளாகத்துக்குள்ள, கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு கட்சிக்காரன் உள்ள போக கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி அதாங்க இருந்தது. தாவேக்கா கொடியை அப்பட்டமாக பறக்கிறது. தாவேக்கா கொடியை உள்ள போய் ஏத்துறாங்க. தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாங்க, முதல்வருக்கு பிறந்தாலும் நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்பட்டமாக இருக்குதுங்க. பள்ளி கல்வித்துறை எதை நோக்கி நகர்கிறது? அழிவை நோக்கி நகருது. ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. இதை காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் இந்த 38-40 நாள்ல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு, எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்கு, எதை பத்தியுமே கவலை இல்லை. ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தின் முதல்வர், இந்த 8 கோடி மக்களின் பிரதிநிதி எதுக்குமே வாய் திறந்து பேசுதில்லை. கோட்டு போட்டு கோட்டையில போயிட்டு கொட்டாவி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடுவாரு. அந்த பக்கம் என்ன சிஎம் அங்கிள், சிஎம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் பேசுவார். நாங்கள் வெளியிலேருந்து வரவனுக்கு காசு பணம் வச்சுட்டு வருவோம், காரில் வரவனுக்குலாம் நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டினாங்களோ, வேலை செய்தார்களோ அவர்களுக்கு தான் இங்கே நிச்சயமாக பதவின்னு அப்படின்னு சொன்னால இவங்க கூடுதலாக இன்னும் வேலை செய்கிறார். கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வந்துட்டோம், குறைஞ்சபட்சம் நமக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு மாவட்ட செயலர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்தவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி. தமிழ்நாட்டிலையும் பவர் கிடையாது, திரு விஜய் அவர்களுக்கு இப்போ பவர் கிடையாது. ஏன்னா மூவர் அணின்னு சொல்ல ஒரு கன்வின்ஸ் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு அறிக்கைகளே அவருக்கிட்ட தான் போகுது. முதல்ல ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல குழுமி. அந்த வெயில்ல அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வரவங்களை ஒரு மரியாதையா நீங்க அதிமுக திமுகவும் நீங்க போங்க, கேட்டு வரையும் உங்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போங்க. அதெல்லாம் நம்ம காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். பிஜேபியில் கூட அதுதான் நடக்கும். ஆனா இங்க புதியதாக இருக்குது. இவங்களா தான் போகணும், இவங்களா போய் முட்டி மாதிரி ஆட்டு மந்தையை திறந்து விடுவாங்க. அதை உடையில ஊர்ல நாங்க பார்த்துருக்கோம். அந்த கடாயை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சமீபத்தில் ஜூனியர் விகடன்ல சில செய்திகள் பார்த்தேன். கட்சியை கை கழுவுகிறாரா விஜய் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர் எந்த அக்கறையும் கொள்ளல. எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் அதிகாரம் பெற்றவர்களா மாறிவிட்டார்கள். மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, செல்வாக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. சில எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் பதவி கேட்குறாங்க, அதுக்கு தலைமை ஒத்துக்கொண்டது. அப்போ ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள் சும்மாவே பவர் இல்லாமல் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாகவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ அவர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் இன்னும் கவனிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா, எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாருமே டிவிகே கட்சியில் ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய மக்கள் மன்றத்திலிருந்து அப்படி வந்தவங்க இல்லை, வெளியே இருந்து அவுட் சோர்சிங்லேருந்து வந்தவங்க தான். இப்போ அவங்க மொத்தமாக கட்சியை கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னா, அதிமுகவிலிருந்து நிறைய பெரிய பெரிய தலைகள் வராங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்னு வர்றாங்க. நிறைய பணத்தோட வராங்க. இவர்களுக்கெல்லாம் பதவி தரோம்னு சொல்லி ஆதவர்ஜனா கூட்டு உள்ள வந்துச்சாரு. அதே மாதிரி ஆனந்தம், அந்த மாதிரி புஷி ஆனந்தம், அந்த மாதிரி கூட்டு வராங்க. இந்த கேட்டகரி எல்லாம் அப்படி இப்போ இவங்களை சுற்றி இருக்கிறாங்க. ஏற்கனவே கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலன்ற மாதிரி பேச்சுகள் வருது. இவங்க யாரையும் நம்பி இல்லை, நம்ம விஜய்ங்கிறது தான் பிராண்டு, அதனால மற்ற பற்றி கவலைப்படாம அவர்கள் போஸ்டிங் போட போறாங்க என்று செய்தி வருது. எப்படி பார்க்கிறீங்க? திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தன்னோட ரசிகர் மன்றம், திரு விஜய் அவர்களோட ஒரிஜினல் பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்றத்தை உயிர்ப்போட வைத்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா 2 துருவங்கள் இருக்கும். விஜய் அஜித் தான் அன்னைக்கு போட்டி இருக்கும். படங்கள்ல இருக்கட்டும், அந்த FDS மொதல் ஷோக்கு பார்க்கறதா இருக்கட்டும், மொக்க படமா இருந்தா கூட அந்த படத்தை பிரம்மாண்டமா திரையில ஃபெயிலியர் படமே 50 நாள் ஓடிடும். ஆமா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ரசிகர்கள்.
அவ்வளோ வெறித்தனமான ஒரு ரசிகர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு அமைந்தது உள்ளபடியே அது வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து பலமாக அமைந்தது. திரு அஜித் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு இணையான ரசிகர்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படின்னா கொஞ்சம் மெத்த படித்தவர்கள், அந்த மாதிரி கொஞ்சம் டீசென்டானவர்கள். இவங்க வந்து எப்படின்னா ரொம்ப அதீதமா இவங்களை வந்து குறை மதிப்பீடு எல்லாம் பண்ண முடியாது. திரு விஜய் அவர்கள் மேல அப்படி ஒரு அளப்பரிய ஒரு பற்று, அந்த மாதிரி தான் வந்து திரு விஜய் அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். விஜய் வந்து ரசிகர்கள் வளர்த்தெடுக்கல, ரசிகர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து வளர்த்தெடுத்தாங்க. சண்டை கட்டுவாங்க தியேட்டர்லாம், நீங்க வந்து பார்க்கலாம், வந்து சண்டை நடக்கும். திருச்சியில எனக்கு தெரிந்த ஒரு விஜய் ரசிகர் மன்ற தலைவரே அஜித் ரசிகர் மன்ற தலைவரை கையை வெட்டினார். முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து இந்த மன்றத்துல நிர்வாகிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெய்சீலன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் மாறுது. அப்ப பாத்தீங்கன்னா பெருவாரியாக ஐயா எஸ்ஏசி வந்து அங்க வந்து நிர்வாகத்துல வந்து இருந்தாங்க. அவர் வந்து வெளியில போகும்போது திரு ஆனந்த் அவர்கள் உள்ள வந்தாரு. திரு ஆனந்த் அவர்கள் உள்ள வந்து கூட பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்குனார். ஸோ இப்படிதான் வந்து இருந்தது. வந்து அரசியலுக்கு நீங்க வந்தாலும் அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க வெளியில இருந்து வரவங்களுக்கு வந்து காசு பணம் வச்சுட்டு வருவோம், கார்ல வரவனுக்குலாம் நாங்க வந்து பதவி கொடுக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து போஸ்டர் ஓட்டினாங்களோ, வந்து வேலை செய்தார்களோ அவர்களுக்கு தான் இங்க வந்து நிச்சயமாக பதவின்னு அப்படின்னு சொன்னால இவங்க வந்து கூடுதலாக இன்னும் வேலை செய்யறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே கூடுதலாக வேலை செய்தாங்க. இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீங்க களமாடுவதே இங்க வந்து எளிதெல்லாம் வந்து கிடையாது. அவ்வளவு இந்த இருபெரும் திராவிடர்களுக்கு எதிராக வந்து அவ்வளவு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த இளைஞர்கள் வந்து உள்ளபடியே அங்க வந்து வேலை செய்தாங்க. முழுமையாக போய் களத்துல வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களோட சொந்த பணத்தை தான் வந்து செலவு பண்ணாங்க. இப்போ திமுக அண்ணா திமுக மாதிரி கட்சிகளாவது குறைஞ்சபட்சம் கட்சியில இருந்து ஃபண்டு வரும், பார்ட்டி ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரி எந்த விதமான பணமும் வந்து கிடையாது, சொந்த பணத்தை தான் வந்து செலவு பண்ணாங்க. ஆனா சிக்கல் என்னன்னா, எலெக்ஷன்ல வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் வந்ததுன்னா, ஒரு சிலர் படிப்பு வந்து இல்லாதவர்கள் வந்து இருக்காங்க. ஆனா அதை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது, அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க சட்டசபையில ஒருத்தர் வந்து நேத்திக்கு வந்து பயங்கரமான அட்ராசிட்டிலாம் பண்ணியிருப்பாரு. வாயில வந்து பேச முடியாத வார்த்தைகள்லாம் வந்து பேசி அங்கிருந்து அடிக்க பாய்ந்த திரு வந்து கேவி தாமு, அவர் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லை. அதே மாதிரி ஈசிஆர் சரவணன், அவருக்கு வந்து படிப்பறிவு இல்லை. இப்போ 2 பேருக்கும் வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மந்திரி பதவியெல்லாம் வந்து கொடுக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் 120 மாவட்டங்களாக வந்து பிரித்தார்கள். அந்த 120 மாவட்ட செயலாளர்கள் வந்து பெருவாரிகளுக்கு வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டு வந்து கொடுக்கல. யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அங்கேயும் வந்து இவங்களுக்கு பெரும்பான்மை வந்து கொடுக்கல. ரசிகர் மன்றத்தில் வந்தவங்களுக்கு கொடுக்கல, வெளியில இருந்து வந்தவங்க அதிமுக அந்த மாதிரி வெளியில இருந்து கட்சி, பிஜேபியில இருந்து வந்தவங்க, சாதி அமைப்புல இருந்து வந்தவங்க, அந்த மாதிரி பின்புலத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் பணத்தை வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்தாங்க. அப்ப கூட என்ன சொல்லப்பட்டதுன்னா, நம்ம கிட்ட ஆள் இல்லை, நம்ம வந்து இது புதிய கட்சி, உங்களால அவ்வளவு செலவு பண்ணுவோம், கோடிகள்ல உங்களால செலவு பண்ண முடியும், அதனால உங்களை நாங்க சேஃப் கார்டு பண்றோம், நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இவங்க பரவாயில்ல, நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம், குறைஞ்சபட்சம் நமக்கு ஏதாவது ஒரு வாரிய தலைவர் கொடுப்பாங்க, இல்லை ஒரு மாவட்ட செயலர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்தவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி. அதிமுக ஒரு கட்சியில இருந்து முழுமையாக உடைத்து முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தாவேக்காக்குள்ள வரும்போது இங்க வந்து ஒரு நெருக்கடி வந்து ஏற்படுது. பணமா உங்களுக்கு வந்து விஜய்க்காக வந்து உழைத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து பணம் தான் முன்னிலை வந்து ஏற்படுது. இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை இதுக்கு முன்னாடி சந்தித்தவர்களை இப்போ வந்து சந்திக்க முடியாது. மாவட்ட செயலர், அந்த 120 மாவட்ட செயலர்கள் விஜய் அவர்கள் வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கும்போது குறைஞ்ச அவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துட்டு பேசுவாங்க. குறைஞ்சபட்சம் மாவட்ட செயலர்கள் விஜய் அவர்கள் வந்து அணுகக்கூடிய ஒரு சூழல். ஆனா அவர் ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம், அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு திரை போடப்பட்டது. இந்த திரையில இருந்து யாரும் வந்து விஜய் அவர்களை சந்திக்கவோ ஒரு புகைப்படம் எடுக்கவோ அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கோ முடியாத ஒரு சூழல்ல மாநில நிர்வாகிகளை கூட சந்திக்கிறது இல்லையா? யாருமே சந்திக்க முடியாது. 3 அமைச்சர்கள் யாருமே சந்திக்க முடியாது. அவரா கூப்பிட்டா வேணா இவங்க போய் பார்க்கலாம். அதை தாண்டி 3 பேர் தான், மூவர் அணி. இவர் வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே சொன்னாருன்னா, திமுகவில் நிறைய பவர் சென்டர் இருந்ததுங்க, இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் ஒரே ஒருத்தன் தான் பவர் சென்டர், வேற எந்த பவர் சென்டர் கிடையாது. தமிழ்நாட்டிலயும் பவர் கிடையாது, திரு விஜய் அவர்களுக்கும் இப்போ வந்து பவர் கிடையாது. ஏன்னா மூவர் அணின்னு சொல்ல ஒரு கட்டமைச்சாங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றவர். பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. திமுக கூட பாத்தீங்கன்னா ஐபேக்னு ஒரு நிறுவனம் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஜெயிச்சாங்கன்னா அதோட அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும், அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்க வேற யாராவது இந்த ப்ரொஃபைல வச்சுக்கிட்டு, பாருங்க நாங்க திமுகவை இங்க வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சிட்டோம், இவ்வளவு பர்சன்டேஜில் ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த எலெக்ஷன் வரும்போது அந்த கான்ட்ராக்டை போடுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. திரு ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணாருன்னா, இவர் ஹையர் பண்ணிட்டார், என் கூடவே இருந்துக்கப்பா, என் கூடவே நீ இருந்துக்க. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புலாம் கிடையாது, வெளியில வந்து அவுட் சோர்ஸ் தான் வாங்கி அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு பவர் சென்டரா இருக்காரு. இப்போ வந்து தினம் அதாவது வந்து திரு விஜய் அவர்கள் வந்து
ரகசிய காப்பு வந்து எடுத்திருக்காங்க. என்னோட உறுதிமொழியிலே வந்து சொல்லியிருக்காங்க, நான் அரசுக்கான வருகின்ற இந்த ரகசியங்களை பிளஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு. ஆனா பல்வேறு அறிக்கைகளே அவருக்கிட்ட தான் போகுது. முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி தான் படிக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் படிச்சுட்டு அதுதான் அவரு தான் வந்து இவருக்கு வந்து உளவுத்துறை செய்திகள் வரைக்கும் கூட எல்லாமே அவர்கிட்ட தான் வந்து போகணும். சோ இது வந்து அவர் தான் நிழல் முதலமைச்சர் மாதிரி நிழல் முதல்வர். எத்தனை பேர் இவரும் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து ஆதவர்ஜுனாவை நிழல் முதல்வர் சொல்றாரு. ஏன்னா அவர் முதல் போட்ட முதல்வர். இவர் வந்து முதலமைச்சராக்கிய ஒரு முதல்வர். இவர் 2 பேர் இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவரே என் வாழ்க்கை, தலைவரே என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஜிஎஸ். நாங்க வந்து அன்பா ஜிஎஸ்ன்னு கூப்பிடுற பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள். இந்த 3 பேர் தான் இன்னைக்கு வந்து பவர் சென்டர் இருக்காங்க. ஆனா இந்த 3 பேருமே இன்னைக்கு ஏதாவது இந்த சாமானிய தொண்டர்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா, இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா, இந்த மாவட்ட செயலுக்காக காத்துட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னா இல்ல. மாவட்ட செயல் இல்லாத பல பேர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க, எனக்கு மாவட்ட செயலர் கொடுங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன பேமெண்டோ அந்த பேமெண்ட் நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ரேட்டு தான், பிக்சட் ரேட்டு தான். சோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த எனக்கு வந்து பதவி கிடைக்கும், மாவட்ட செயலர் ஆயிடுவேன், நான் வந்து ஒரு வாரிய தலைவரிடம் சொல்லணும், உள்ளபடியே அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திலும் ஒரு கலக்கத்திலும் இருக்காங்க. கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கம்பம் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏவா இருக்காரு ஜெகநாத் மிஸ்ரா. அவர் பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு சாதி வெறியர் அப்படின்னு ப்ரௌடா சொன்னவர் இன்னைக்கு வந்து அவரோட கட்சியை ஒரு சாதி கட்சியை வந்து தாவேகால வந்து இணைக்கிறார். நாங்க வந்து மதத்துக்கு எதிரானவர்கள், சாதியை ஒழிச்சிட்டாரு மகேந்திரன். அதான் நேத்தி ஒருத்தர் கட்சியில சேர்றாரு. என்ன சொல்றாரு, அது காரணம்னா நம்ம தோழர் தான் மகேந்திரன் தோழர் சொல்ற சாதியை விஜய் வந்து ஒழிச்சிட்டாரு அப்படின்னாரு. சாதின்னு எழுதி அதை ஒழிச்சு வச்சிட்டாரான்னு தெரியல பேப்பர்ல. அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். கார்டிக்கல் ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு கும்பல் வந்து சேருது, சாதி அமைப்புகள் வந்து இன்னைக்கு தாவேகால சேர்றாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த காட்சி பாக்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பனையூர் கேட்டை வந்து காமிச்சாங்க. வந்து இன்னைக்கு போய் சேர்றாங்க, ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல குழுமி. அந்த வெயில்ல அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வரவங்களை வந்து ஒரு மரியாதையா வந்து நீங்க அதிமுக திமுகவும் நீங்க போங்க, கேட் வரையும் வந்து உங்களை வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு போங்க. அதெல்லாம் நம்ம காட்சியெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். பிஜேபியில கூட அதுதான் நடக்கும். ஆனா இங்க வந்து புதியதாக இருக்குது, இவங்களாதான் போகணும், இவங்களா போய் முட்டி மோதின்னு ஆட்டு மந்தையை திறந்து விடுவாங்க. அதை உடையில ஊர்ல நாங்க பாத்துருக்கோம். அந்த கெடாயை வந்து பட்டியல அடைக்கிறது, அந்த பட்டியை திறந்து விட்டாங்க. செம்மறி ஆடுகள்லாம் வந்து ஜேன்னு போய் உள்ள போனோடனே அந்த பட்டியை அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டாங்கன்னா அது வெளியில வராது, அவ்வளவுதான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அப்பா சாமி உள்ள வந்துட்டோன்னா அந்த கேட்டை வந்து மூடினாங்க. அந்த இணைப்பு விழா நடந்துட்டே இருக்கு, பவர் கட் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து இருக்கு. உள்ளபடியே இன்னைக்கு இது யாருக்கான இயக்கமா மாறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் மேட்டுக்குடி ஆட்களுக்காக மாறிக்குது. உள்ளபடியே திரு விஜய் ரசிகர்களை உள்ளபடியே அந்த கண்ணீரும் கம்பளையமாக இன்னைக்கு வந்து இருக்காங்க. இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கல, எல்லா தொகுதிகளில் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்ல வந்து விரும்புறேன். சென்னை சைதாப்பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் இல்லை. அங்க வந்து மொய்தீன் ஒருத்தர் வந்து ரொம்ப அக்ரெசிவா வேலை செஞ்சார். அந்த ஒரு துடிப்பான ஒரு இளைஞர். அவருக்கு கீழே நிறைய குழுக்கள் வந்து இருக்காங்க. ஆனா கட்சியிலேயே இல்லாத ஒருத்தர் வந்து அருள் பிரகாசம், அவரை வந்து எம்எல்ஏ ஆக்குறாங்க. அவர் வந்து சைதாப்பேட்டை பகுதியை சார்ந்தவரும் கிடையாது, அந்த தொகுதியை சார்ந்தவரும் கிடையாது. வெளியில இருந்து ஒரு மேடவாக்கம் பகுதியிலேருந்து வராரு, அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, மொய்தீன் அவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் கிடையாது. இவரே கேட்கிறாரு, யாரு எம்எல்ஏவே கேட்கிறாரு, எனக்கே கொடுத்துருக்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில ஜெயிச்ச வந்து அறந்தாங்கி தொகுதியில ஜெயிச்ச பர்வேஸ் இருக்கார். அவர் பாத்தீங்கன்னா விராலிமலை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த மூணு தொகுதிக்கும் சேர்ந்த அவர் வந்து மாவட்ட செயலாளர். ஏன்னா மாவட்ட செயலாளர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரூட் லெவல்ல போயிட்டு அவங்க வந்து வேலை செய்ய முடியும். யாரெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு உடைத்தார்கள் அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் வரும். வெளியில இருந்து வரவங்க எல்லாம் ஒரு மாவட்ட செயலர் தான் வந்து அணுக முடியும். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு மந்திரிக்கு ஈக்குவலானது பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் பதவி. அதை பாத்தீங்கன்னா இப்ப அவரை வந்து காலி பண்ண சொல்றாங்க. இப்ப போதும்பா, ஏன்னா இவர் வந்து விஜயபாஸ்கர் வந்துட்டார். விஜயபாஸ்கர் உள்ள வரும்போதே டீல் போட்டு தான் வர்றாரு. எங்க ஆளுங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் கொடுத்துடணும், எனக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துடணும். இப்ப எத்தனை பேர் மந்திரி பதவி வந்து போதும் நமக்கு வந்து தெரியாது. சோ இந்த மாதிரி டீல் போட்டு வரும்போது அவர் வந்து இவங்க எல்லாம் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கணும், மாவட்ட செயலர் கொடுக்கணும். அவங்களுக்கு மந்திரி எல்லாரும் கேட்கறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா 34 to 35 தான் மந்திரி வந்து கொடுக்க முடியும். இலாக்குகள் எத்தனை இருக்கும் அந்த இலாக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மந்திரி முடியும். ஆனா இந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா 234 விட அதிகமா போகும்போது மந்திரி அத்தனை பேர் மந்திரி பதவியை கூட்டு டெபாசிட் கட்டிடுறாங்க. பணத்தை எடுத்த உடனே கொடுத்துறாங்க. என்ன தொகை கேட்டாலும் நாங்கள் கொடுத்துறோம், எங்களுக்கு தேவை மந்திரி பதவி, மாவட்ட செயலர் பதவி. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தருமபுரி தொகுதியில் வந்து
ஒரு மாவட்ட செயலாளர் வந்து இருக்காரு. அவர் வந்து சௌமியா அன்புமணிக்கு எதிராக வந்து நிக்கிறாரு. தாபா சிவான்னு சொல்லிட்டு அவர் வந்து தோத்து போறாரு. அவர் வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். பெண்ணாகரம் தொகுதியில் வந்து கஜேந்திரன் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணார். அவர் வந்து ஜெயிச்சு. அவர் வந்து மாவட்ட செயலாளர் கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கஜேந்திரனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்கணும். ஜெயிச்சுட்டாரு. அவர் வந்து கஜேந்திரன் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, கரண்ட் எம்எல்ஏவா இருக்காரு. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு எதிராக நின்று தோத்து இருக்காரு. வலிமையான ஒரு மனிதர் தான் தோத்து போயிட்டார். இவருக்கு நீங்க மாவட்ட செயலாளர் கொடுப்பீங்களா, இல்ல வந்து ஜெயிச்ச அந்த வந்து எம்எல்ஏவே வந்து மாவட்ட செயலர் வந்து இப்படி பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. 10 எம்எல்ஏக்கள் கலகம் பண்றாங்க அப்படின்றது பிரச்சனையா இருக்குது. ஆமா, நிச்சயமாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு கல்லானை விஜயன்பன் அவருக்கு வந்து மந்திரி பதவி வந்து கொடுக்கல. அவர் வந்து உண்மையிலேயே வந்து மன்றத்துக்காக வந்து நிறைய உழைத்த ஒரு மனிதர். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கல்லாணைக்கு வந்து ஏன் கொடுக்கல, விஜயன்பனுக்கு ஏன் கொடுக்கலன்னு கட்சிக்காரர்களே வந்து கேட்குறாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காரு. உள்ளபடி அவருக்கு தகுதி இல்லையான்னா அவருக்கு எல்லா தகுதிகளும் வந்து இருக்கு. ஏன் வந்து புறக்கணித்தார்கள் தெரியல. மதுரையில் வந்து நீங்க அரசியல் பண்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்க திமுக அதிமுக எவ்வளவு வலுவான ஒரு பார்ட்டியா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மன்றத்தை வந்து கட்டமைத்து, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து மதுரையில் அந்த மாநாட்டுக்கு வந்து நிறைய வந்து உழைத்தார், நிறைய வந்து வேலைகள் செய்தார். ஸோ அந்த மாதிரி கல்லாணை விஜயன்பனை வந்து தவிர்த்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க வந்து மந்திரி ஆக்கினாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி உயிர்ப்போட இந்த கட்சிகள் வந்து நடக்கும். அதுல வந்து இவங்க ஏன் மெத்தனம் காட்டுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. இதே நேரத்துல வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. 5 தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல், கிட்டத்தட்ட அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கியாச்சு. இதுல ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து அவர்கள் தான் ரிசைன் பண்ணிருக்கிறாங்க. அவங்க தான் விசில் சின்னத்துல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்குரிய இடம் என்னவா இருக்கும்? இதுல வந்து ஏடிஎம்கே லீட் எடுத்த தொகுதிகள், அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. இதுல வந்து டிவிகே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏடிஎம்கேவுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ ஏடிஎம்கே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, முழுமையாக வந்து பதவி சுகத்தை வந்து அனுபவிச்சாச்சு. நம்ம அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாங்கன்னு தெரியல, எல்லாம் கார் டயர்களில் தான் இருந்தாங்க. அப்படி இருந்தவர்கள்லாம் வந்து இவங்களுக்குலாம் பேச தெரியுமா, இவங்களுக்குலாம் வாய் இருக்கான்னு நம்ம எப்போ தெரிஞ்சதுன்னா அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். பரவாயில்லையே, நல்லா அதிமுகவில் கூட நல்லா பேசுறவங்களா இருக்காங்கன்னு நமக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, திரு எடப்பாடி அவர்கள் காலத்துல வந்து நல்லா வலுவையா வந்து பணம் சம்பாதிச்சாங்க, பதவிகளை வந்து அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஒரு வலுவிழந்த ஒரு தலைவராக, ஒரு நிலைப்பாடற்ற ஒரு தலைவராக மாறிவிட்டார். ஏடிஎம்கே காலியாகுது. அவர் வந்து அதை வந்து சீர்தூத்தி பார்க்க தயாரா இல்லை. சரிங்க, பிரச்சனை ஆகுதுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாருல, திமுக தோத்ததுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன், நீ யாரையும் குறை சொல்லிட்டு இருக்காதுங்க, முழு பொறுப்பு நானே ஏத்துக்கிறேன். அவரே தோத்தாலும் அடுத்த நாளே போய் மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நன்றி சொல்றாரு. குளத்தூர்ல போய் நன்றி சொல்றாரு. நம்ம வந்து போய் பார்க்கணும். இப்படிலாம் இருக்கு ஒரு கட்சி. இன்னொரு கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்சியை இழந்த உடனே நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. ஒரு புதியதாக ஒரு கட்சி வந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்திருக்காருன்னா சரி, ஓகே, ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, திருப்பி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற எந்த விதமான இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, முழுமையாக அந்த நடிகர் கட்சியிலே போய் வந்து இணைஞ்சணும். ஏன்னா அவங்க வந்து நடிகர்களிலே வேலை செஞ்சு பழகிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கீழே வந்து ஒரு பாப்புலாரிட்டி கீழே இருந்து பழகிட்டாங்க. அப்படி வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஐடியாலஜியோ அந்த கொள்கை பிடிப்போ எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் வந்து பார்த்து வந்தாங்க, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பார்த்து வந்தாங்க. திரு எடப்பாடி அவர்கள் வந்து என்னன்னா பதவி கொடுத்துட்டாரு, மாவட்ட செயலர் கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனையூர்லயே வந்து, பனையூர்னு வருது பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூவத்தூர்லயே வந்து எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணி தான் பண்ணாங்க. என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து தான் அவங்க வந்து வாங்கினார், கட்சிக்குள்ள வாங்கினாரு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, திருப்பி ஒரு நடிகர் பின்னாடி போனா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இப்ப வந்து போட்டி. 1977 இருந்த அந்த கட்சிக்கும் இப்போ புதியதாக 2022 வந்த கட்சிக்கும் வந்து போட்டி வந்து நடக்குது. யார் வந்து பெருசா விஜய் அவர்கள் வந்து பேனர் வந்து கட்டுறது, யார் வந்து இன்னைக்கு வந்து களத்துல அதிகமா விஜய் அவர்கள் புகழ் பாடுறதுன்ற இந்த போட்டியில உள்ளபடியே இந்த இளைஞர்கள் வந்து மழுங்கடிக்கப்படுகிறார்கள். அதாவது காயடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜய்க்காக உழைத்த, விஜய்க்காக வந்து வேலை செய்தவர்கள் இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு பெரிய பிம்பத்தோட வரவங்க வந்து இவங்களை போட்டு மிதிக்கிறதுனால இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது. இல்ல, கூச்சல் குழப்பம்னு சொல்றீங்க. ஆனா ஐயுஎம்எல் இன்னைக்கு திமுகவுல இருந்து விலகி நாங்க வந்து டிவிகேவோட தான் கூட்டணின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பக்கம் ஆட்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட்டம், திருவிழா மாதிரி, கோயில் திருவிழா மாதிரி ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சியா தானே இருக்குது. இப்போ அவங்களுக்கு இது வந்து வளர்ச்சியின் காரணமா வரக்கூடிய பிரச்சனை தானே. இது வளர்ச்சியா வீக்கமான்னு நீங்க பார்க்கணும்ல. வளர்ச்சின்னா எது வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இந்த 60 ஆண்டுகள்ல தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கு.
நீங்க வந்து சுயமரியாதை இயக்கங்களை ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இன்னைக்கு இப்ப படிப்படியா மாநிலம் வளர்ந்துருக்குது, ஆனா கட்சிகள் வந்து தேய்ந்துகிட்டே தானே போகுது. இப்ப திமுக இல்ல, ஆட்சியில என்ன இருந்துச்சு. தேஞ்சு போச்சு நீங்க சொல்லுங்களேன். இப்போ வந்து IUML-க்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கம்யூனிஸ்டுக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. IUML வந்து தமிழ்நாட்டை தாண்டி வந்து இந்திய முஸ்லீமுக்கு வேற எங்க அவங்களுக்கு வந்து பதவிகள் இருக்கு? கேரளாவுல ஆட்சியில இருக்கிறாங்களே, கேரளால வந்து காங்கிரஸோட இருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. நான் இந்தியா முழுக்க சொல்றேன், அவங்களுக்கு எங்க வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் நீங்க தமிழ்நாட்டை தாண்டா பெரியதாக அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு காலத்துல வந்து எவ்வளவு வந்து பவர்ஃபுல்லா கேரளாவுல ஆட்சியில இருந்தவங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு கிடையாது இல்ல. சோ இப்படி வந்து இருக்காங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தையும் சரி, இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா கட்சிக்காரங்களும் கட்சியில இருக்க இப்ப மேல்மட்ட தலைவர்கள் விடுத்து அடுத்த கட்டமா இருக்கவங்க எல்லாருமே 90% பேர் என்னன்னா ஒரு ரசிக மனப்பான்மை எல்லாம் அதை நோக்கி வந்து போறாங்க. சரியா போக தயாரா இருக்கும்போது அவங்களை வந்து கட்டுப்படுத்தணும், இல்ல அவங்களை வந்து குறைஞ்சபட்சம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா, எப்ப நான் அவங்களோட கூட்டணி வந்துடுறோம்பா, நம்ம வந்து தாவேகா கூட்டணியில தான் இருக்கோம். தாவேகா வேறு, IUML வேறு இல்ல. தாவேகா வேறு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேறு இல்ல. அதே மாதிரி தாவேகா வேறு, விடுதலை சிறுத்தைகள் வேறு அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுதாம்மா, அண்ணன் தம்பி பங்காளிப்பா, நம்ம எல்லாம் ஒன்னாதாம்மா இருக்குன்ற மாதிரி ஒரு சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து இன்னைக்கு கேட்க கூட ஒரு மனநிலைக்கு அவங்க வந்து இருக்காங்க. இது வந்து உளவியலா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்னதான் நம்ம கொள்கை கோட்பாடுகள் பேசினாலும் அவங்க வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மைக்கு இன்னைக்கு மாறிட்டாங்க. அப்ப கட்சியை காப்பாத்தனா வேற வழி கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த தலைவர்கள் நம்ம வந்து குற்றம் சொல்லி நம்ம வந்து இதுல ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நம்ம எல்லாம் தோழர்களா வந்து பழகி இருக்கோம். அவங்களை வந்து விமர்சனம் பண்றதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என் கட்சியை காப்பாத்தணும்னா நான் இன்னைக்கு விஜய் கட்சியோட தாவேகாவோட நான் கூட்டணி வச்சா மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க இதுல வந்து கேட்க கூடாது, அவரோட கொள்கை என்ன, அவரோட கோட்பாடு என்ன, அவரு என்ன ஆட்சி ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அந்த வெற்றி எதற்கான வெற்றி? அந்த முதல்வர் யாருக்கான முதல்வர்? தமிழ்நாட்டில இந்த 38-40 நாள்ல எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு, எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்கு, எதை பத்தியுமே கவலை இல்லை. ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தின் முதல்வர், இந்த 8 கோடி மக்களின் பிரதிநிதி எதுக்குமே வாய் திறந்து பேசுது இல்ல. கோட்டு போட்டு கோட்டையில போயிட்டு கொட்டாவி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. 5 மணி நேரம் நேத்திக்கு நடக்குது, ஒரு விவாதம் நடக்குது. ஒரு முதல்வர் வாயே திறக்க மாட்டேன்றாரு. டெல்லிக்கு போறாரு, தமிழகத்தின் நலன் சார்ந்து பேசுறாரு. என்ன பேசுனீங்க வந்து சொல்ல மாட்டேன்றாரு. இதுதான் அரசியலா? இல்ல இவருக்காக இவரை முட்டு கொடுத்துதான் இத்தனை பேரும் போய் அவரை வந்து உச்சாணி கும்பல தூக்கி உட்கார வைக்கிறீங்களா? அவருக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் இங்க நடந்துட்டு இருக்கு? நாயகரே, இப்போ திமுக தரப்புல இருந்து கேள்வி எழுப்புறாங்க, சிவசங்கர் கேள்வி எழுப்புறாரு, இதுல உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க, எதிர்கட்சியிலிருந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்படின்னா அவர் முதலமைச்சர் பதில் சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லையே. அவர் ஆதவர்ஜனாவை கை கட்டுறாரு, ராஜ்மோகனை கை கட்டுறாரு, அவரே சொல்றாரு இது பதில் சொல்லுங்கன்றாரு. அவர் பேப்பர் ரெடியா வச்சுக்கிட்டு அவர் தான் பதில் சொல்றாரு. இது வந்து பேரறிஞர் அண்ணா இருந்த ஒரு சபை, முத்தமிழர் கலைஞர் இருந்த சபை, இந்த மாதிரி பல்வேறு ஆளுமைகள் வந்து இருந்த ஒரு சபை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சம் ஆயிடுச்சு. பேசுறதுக்கு வந்து சட்டமன்றத்துல வந்து பஞ்சம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களோட பேட்டர்ன் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா, அவருக்கு வந்து நீங்க ஒரு உரை வந்து தயாரிச்சு கொடுக்கணும், எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3 நாள் வந்து மனப்பாடம் பண்ணுவார். ஃபுல்லா வந்து மனப்பாடம் பண்ணுவார். எப்படி வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்களோ, சினிமாவில் நீங்க டயலாக் சொல்றதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இவர் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணிடுவார். மனப்பாடம் பண்ணிட்டு அங்க போயிட்டு என்ன நீங்க சொல்லணுமோ அதை வந்து சொல்லுவார். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடுவாரு. அந்த பக்கம் வந்து என்ன சிஎம் அங்கிள், சிஎம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் வந்து பேசுவார். எல்லாரும் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான், எதிர்கட்சிகள்லாம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு. எங்க அண்ணன் வந்து போய் பேச போறாரு பாருங்க, டெய்லி வந்து ஃபயர் தான் நாங்க விட போறோம் சட்டமன்றத்துல. எங்க அண்ணன் சட்டமன்றத்தை புழக்க போறாருன்னு நினைச்சா இவர் என்ன பண்றாருன்னா இன்ஸ்டன்டா பேச முடியாது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணும். சட்ட ஒழுங்கு சார்ந்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். நீர்வளத்துறை சார்ந்த காவிரி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு வந்து என் ஆனந்த் பதில் சொல்லணும். இதே மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்ததுன்னா அதை ஒரிஜினலா பேசலாம். இப்ப அவங்க துறை சார்ந்தது பேசாம இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்களே. எனக்கு கேள்வியே தெரியாம நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. இதே திரு விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன எதிர்பார்ப்பு, ஊடகங்களோட எதிர்பார்ப்பு, நம்ம போன்றவர்களுக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, அண்ணன் எவ்வளவு அழகா வந்து பேசியிருக்காரு. நீங்க வந்து சர்க்கார் படமா இருக்கட்டும், பிரஸ் மீட்லாம் பொழந்து கட்டுவார். அவரை மாதிரிலாம் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் கிடையவே கிடையாது. மெர்சல் எடுத்துங்க, அப்படியே போற பிரஸ்ஸை கூட்டு வச்சு பேசுவாப்ல. கரெக்ட். அந்த சீன் பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் வந்து அந்த பிரஸ் மீட்டே வந்து இருக்கும். என்ன 2Gல வந்து காத்திலே ஊழல் பண்ண ஊர்றாதுன்னு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு.
அதை வச்சுதான் வந்து அந்த 2Gன்ற ஒரு ஊழல்னு நடக்காத ஒரு ஊழல் நடந்தது போல வச்சுதான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க. சம்மணம் போட்டு உட்காந்தாங்க, ஃபெவிக்விக் எல்லாம் போட்டு ஒட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸால அங்க வரவே முடியாது. வேறு சில கட்சிகள் மூன்றாவது ஒரு கூட்டணி அமைந்து அந்த இடத்த அவங்கள வந்து நகர்த்தினாதான் உண்டு. காங்கிரஸுக்கு அந்த வலு வந்து இழந்து போச்சு. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இல்லை, நீங்க உடஞ்சு போச்சு. அது போல அண்ணன் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பிரஸ் மீட்டை வந்து ஹேண்டில் பண்ணும். அதுல குறைஞ்சபட்சம் ஒரு சதவீதம் கூட நீங்க வந்து பேச தயாரா இல்லை. இப்ப நீங்க சொன்னது வந்து வேலிடான கொஸ்டின். நேத்திக்கு நடந்த இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து ஒரு புதிய தீர்மானம் வந்து ஏற்படுத்துறாங்க. ஒரு காவிரியில வந்து குறுக்கே வந்து அணை கட்டுறாங்க, மேகதாதுல அணை கட்டுறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுக, தாவேகாவை எடுத்துட்டு வந்து அந்த சிறப்பு தீர்மானத்தை வந்து ஆதரிச்சு தான் உங்களுக்கு பதில் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தா தான் அந்த இடத்துல வந்து போகுது. அந்த இடத்துல பதில் பேச வேண்டிய ஒரு முதல்வர் வந்து பேசவே இல்லை. அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க, அதை மட்டும் வந்து பேசுறாரு. கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க கவர்னர் மீது அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. 2வது நாள்ல உங்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா, அப்போ முதல்வர் என்ன சொன்னோம், இல்லைங்க நாங்க வந்து கடுமையா வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆதவர்ஜுனா எழுந்து பேசுறாரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, அவையிலே இல்லாத, அவையின் மாண்புன்னு இவங்க பேசுறாங்க, அவையிலே இல்லாத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து வந்து பேசுறாங்க. இப்படிலாம் நீங்க பேசிதான் கொளத்தூர்ல தோத்தீங்க அப்படின்னு சொல்றது இது வந்து அவை இல்ல. அவங்க சிஎம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. சிஎம் பேசுனதுக்கு தான் குளத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, எப்ப தேவையோ அப்ப பேசுவாரு. சரிங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்பதான் நீங்க முதல் தேர்தல தான் வந்து தேர்த்து நீங்க வந்துருங்க. இவ்வளவு வந்து ஆணவமா நீங்க வந்து பேசுறீங்களா? இப்ப இடைத்தேர்தலாம் வரப்போகுது, அடுத்தது வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரப்போகுது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இதெல்லாம் நீங்க முதல் முறையா தான் வந்துருங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து என்ன சொல்றீங்க, எல்லாத்துக்கும் இவர் வந்து பெரிய சாதனை புரிந்துட்டாரு. 67 வந்து அண்ணா பண்ணாரு, 77 எம்ஜிஆர். 67 அண்ணா முழு மெஜாரிட்டியோட வந்தாரு. கூட்டணி கட்சியில் தான் வானவில் கூட்டணி அதுக்கு பேர் சொன்னாங்க. ஆனாலும் வந்து முழு மெஜாரிட்டியோட திமுக வந்தது. 77 எம்ஜிஆர் வந்தாரு, முழு மெஜாரிட்டியோட வந்தாரு. அண்ணாதுரை பேசின பேச்சுகள் இன்னைக்கும் வலைதளங்களுக்கு போய் பாருங்க. எம்ஜிஆர் அவர்களும் பேசியிருக்காரு, போய் பாருங்க. நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க முழு மெஜாரிட்டிலையும் ஜெயிக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவிலே இது வரைக்கும் நடக்காத மாதிரி பாஜக எப்படி பண்ணுவாங்களோ அதே பேட்டர்ன்ல எதிர் அணியில இருந்தவங்க திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் இன்னைக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. திமுக தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பிச்சை போட்டிருக்கு. அந்த கூட்டணியில இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆட்சியை வந்து காப்பாத்திருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு மாண்போட நீங்க பேசணும். ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் குறித்து நீங்க வந்து பேசுறீங்க, அது ஒரு சர்ச்சையாவது பேசும்போது அங்க இருந்து ஒருத்தர் சீறி பாஞ்சிட்டு வராரு. மோசமான வார்த்தைகள், காதலே வந்து கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பேசிட்டு, விஜய் தாமு அவர் யாருன்னா உங்களுக்கு வந்து ராயபுரம் எம்எல்ஏ, சர்ச்சைக்கு புகழ்பெற்ற ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து எம்எல்ஏ ஆகும் போனே அவர் வந்து கத்தியில வந்து கேக் வெட்டுறாரு. அப்பயே வந்து அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல வந்து பேசினாரு. அப்புறம் வந்து மின்வெட்டப்போ மக்கள் கிட்ட போயிட்டு பேசினாரு. அந்த மாதிரி அவர் வந்து சர்ச்சைக்கு புகழ்பெற்ற ஒரு எம்எல்ஏ அவ்வளவு தூரம் பாஞ்சிட்டு வர்றாரு. இது குறித்து ஏதாவது வந்து பேசணும் கேட்டா என்ன சொல்றாங்க, உடனே திமுக அப்ப பேசலையா இப்ப பேச, ஏங்க அதெல்லாம் வேணாம், அந்த மரபுலாம் வேணாம். புதியதாக ஒரு பிளட் எங்க வந்திருக்கு, யங் பிளட் நீங்க வந்திருக்கீங்க, புதியதாக ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லிதான் நீங்க சொல்றீங்க. வாழ்க்கைய ஒரு நாள் முன்னாடி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு, நாங்க திமுக மாதிரிலாம் கிடையாது, அண்ணா திமுக மாதிரிலாம் கிடையாது, நாங்க வந்து லைவ் வந்து நிச்சயமாக வந்து ஒளிபரப்போம், இதுல எங்கேயுமே வந்து மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்கள் வந்து பேசணும். நேற்று விவாதமே பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். நமக்கு தான் சொல்றேன், கேள்வியும் தெரியாது, நமக்கு பதிலும் தெரியாது, எழுதி கொடுத்தாலே தப்பா படிக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை, முதலமைச்சர் தப்பு தப்பா தான் படிக்கிறாரு. வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தர் வாசிக்கிறாரு, நிதிய நீதின்றாரு. சோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. சரி பரவாயில்ல, தப்பா படிச்சாலும் பரவாயில்ல. நாங்க வந்து அண்ணாதுரை பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க, நாங்க வேற வழியே கிடையாது. 5 வருஷம் உங்க பேச்சதான் கேட்டு தொலையணும். பேசி தொலைங்களா, ஏன் தொலைக மாட்டேன்னீங்க, பேச மாட்டேன்னீங்க. அப்போ வந்து பேசணும். இவர் வந்து பேச முடியாது. இந்த அலங்கோலங்களை வந்து மக்கள் வந்து பாத்திரக்கூடாது, இந்த அட்ராசிட்டியை மக்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு லைவை நீங்க கட் பண்ணீங்க. ஏங்க ஊடகங்களுக்கு உங்களை எடுத்து கேள்வி கேட்டா ஒளிபரப்பு உரிமையை தூக்குறீங்க, வலைதளங்கள்ல உங்களை வந்து பேசினா அவனை வந்து அரெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு எதிராக யாராவது கருத்துக்களை சொன்னா அவனை வந்து வழக்கு போடுறீங்க. சரி இதெல்லாம் ஓகே, குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்துல நீங்க ஒரு மாண்பா நடந்துவீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து லைவை கட் பண்றீங்க. ஸோ இதுதான் மக்களோட தலையெழுத்தா இருக்கு. தமிழ்நாட்டோட தலையெழுத்து இந்த 5 வருஷத்துக்கு என்ன ஆக போதும் நமக்கும் வந்து தெரியல, அவங்களுக்கும் தெரியல, அமைச்சர்களுக்கும் தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பேசணும், பதில் பேசணும் தெரியல. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 5 வருஷம் 3 பேர் தான் பேசுவாங்க. ராஜ்மோகன் பேசுவார், சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பேசுவார். இந்த 3 பேர் தான் ஒட்டு மொத்தமா பேசுவாங்க. முதல்வர் வாய் திறக்கவே மாட்டார். ஏங்க வாய் திறக்காத ஒரு முதல்வர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கோட்டை அழகா போட்டிருக்கீங்களா நீங்க பேசுறதுக்குன்னா. இப்ப என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கோட்டு போட்டதே என்னன்னா கெத்துக்காகலாம் கிடையாது,
குளிருது. அங்க பாத்தீங்கன்னா இப்ப புதியதாக சட்டமன்றம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சரியான வந்து பயங்கரமான ஒரு சில்னஸ் இருக்கு. குளிருக்காக கோட்டு போட்டு கம்முன்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. பிரேமா இருக்காங்க. இளவு வீட்டுல உட்காந்துற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு ஒரு முதல்வர். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ப்ரௌடா இருக்கணுங்க. நாங்கெல்லாம் உங்களை வந்து ஆதரிக்கிறேங்க. 8 கோடி மக்களோட பிரதிநிதி நீங்க. கெத்தா ப்ரௌடா இருங்கன்னா நீங்க ஏன்னா வந்து இளவு வீட்டுல உட்காந்துட்டு மாதிரி இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு எவன் என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியல, எது என்ன பேசணும்னு தெரியல. இப்படி ஒரு சட்டமானது இது வரைக்கும் நம்ம வாழ்நாள்ல பார்த்ததும் கிடையாது. இது நிச்சயமாக வந்து மாறணும், ஆரோக்கியமாக மாறணும், மக்களுக்காக பணிகள் செய்யணும். இப்ப வரைக்கும் எந்த விதமான வேலைகளும் நடக்கல. அதை வந்து துரிதமாக செயல்படும். மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்கட்சியில இருந்து வந்தவங்க, அதிமுக வந்தவங்கலாம் நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, நான் ஒன்னா வந்து எம்எல்ஏ ஆக்கிற மந்திரி. ஆனா நிச்சயமாக தோல்விதான் உங்களுக்கு வந்து கிட்டும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க எந்த விதமான பணிகளும் வந்து செய்யல. நீங்க என்னதான் இருந்தாலும் இறுதி எஜமானர் வந்து மக்கள் தான். மக்களுக்காக நீங்க வந்து பணி செய்யணும். நீங்க திமுக வந்து கிண்டல் பண்றதோ கலாய்க்கிறதோ எங்களுக்கு இங்க முக்கியம் கிடையாது. அதிமுக அழிக்கிறதோ எங்களுக்கு இங்க முக்கியம் கிடையாது. எங்களுக்கு என்ன தேவை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன வேலை செய்யணுமோ அது செய்யணும், தொகுதி பக்கம் போகணும், மக்கள் பிரச்சனை கேட்கணும். ஒரு முதல்வராக நீங்க என்ன பேசணுமோ அதுக்கு வந்து பேசணும். குறைஞ்சபட்சம் வந்து நீங்க ஒரு செட்டிங் போட்டாவது வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திங்களேன், நீங்களே கேள்வி கொடுங்க, நீங்களே பதில கொடுங்க. 10 நாள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து 11 நாளாவது வந்து பேசுங்களேன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தேவையா இருக்குது. இதெல்லாம் வந்து முதல்வர் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எதிர்பார்க்கிறோம். அதை தாண்டி இப்ப ஜூன் 22 அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வருது. இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை எப்படி இருந்தது? திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எவ்வளவு தூரம் அதை வந்து உழைச்சாரு, எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தாரு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் எங்க போனாலும் படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இதே கல்வி சார்ந்த நிறுவனங்களை போனா விஜய் அவர்கள் படத்தை வந்து கண்டிப்பா வைக்கணும், ரீல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த குழந்தைகளை வந்து இவர் யாரு தெரியுமா, விஜய் மாமா. எங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அந்த ஸ்லாடை என்ன ஸ்லாடை, தமிழகத்தின் முதல்வருங்க அவரை ஏன் நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க? தாவேக்காரர்களே வந்து கொச்சைப்படுத்துறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு தமிழகத்தின் முதல்வருங்க, அவரை போய் நீங்க என்ன சொல்றீங்க, இவர் யார் தெரியுமா, விஜய் மாமா. விஜய் மாமா வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தான்பா. இது எவ்வளவு அப்பட்டமான பொய். அவர் யாரையும் சந்திக்கிறது இல்லைங்க, யாரையும் பேசுறது இல்லைங்க. நீங்க போய் ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து அந்த குழந்தை கொடுக்கறதே முதல்ல தப்பு. ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள, கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு கட்சிக்காரன் உள்ள போக கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி அதாங்க இருந்தது. தாவேக்கா கொடியை வந்து அப்பட்டமாக பறக்கிறது. தாவேக்கா கொடியை வந்து உள்ள போய் ஏத்துறாங்க. தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, முதல்வருக்கு பிறந்தாலும் நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்பட்டமாக இருக்குதுங்க. பள்ளி கல்வித்துறை வந்து எதை நோக்கி நகர்கிறது, அழிவை நோக்கி நகருது. ரொம்ப மோசமான ஒரு நிலை இருக்கு. இதை வந்து காப்பாற்றணும். இனி நிறைய பெட்ரோல் நீங்க வந்து வழக்கு போடுறாங்க, என் குழந்தைக்கு நீ எப்படி வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஒரு விருதுன்ற பேர்ல ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்ன்ற பேர்ல கூப்பிட்டு போயிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு விருது கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உள்ளபடியே பள்ளிக்கல்வித்துறை நீ ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு. இன்னொரு கல்வி நிறுவனம் அவங்க வந்து கல்லூரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து உருவத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் வச்சு வரையணும்னு சொல்லிட்டு வெட்ட வெயில நிக்க வச்சிருக்காங்க. அதை வந்து குழந்தைகளோட பெட்ரோல் சங்கத்துல இருந்து போய் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து பின்வாங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யுங்க. இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லா இடத்துலயும் போராடிட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாங்க. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சாட்டை அடிக்கும் போராட்டம் வந்து பண்றாங்க. முதல்வருக்கு வந்து வல்லரக்கீரை அனுப்புறாங்க. அவருக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க, கொடுத்த வாக்குறுதிகள் வந்து மறந்து போச்சுன்றாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இந்த ஆபத்தை வந்து தொடராதீர்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 75 வந்து ஒரு பாட்டியம்மாவை இன்னைக்கு வந்து பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பூந்து ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டிருக்காரு தாவேக்கார். இது தொடர்ச்சியாக தினம் வாடிக்கையா இருக்கு. ஸோ இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும். முதல்வர் தயவு செஞ்சு வாய் திறந்து பேசணும். முதல்வர் வாயை திறந்து பேசணுங்கிறத விட நடவடிக்கை எடுக்கணுங்கிறது முக்கியமானது. நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக காரணத்தையாக சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.